உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா காவிரியில் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடகா காவிரியில் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். காவிரியில் தமிழகத்திற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி திறந்துவிட வேண்டிய தண்ணீரை வரக்கூடிய ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு முறையை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை 2025 மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கும் என வானிலை ஆய்வு அறிவிப்பு கொடுத்திருப்பதாகவும், அதுவும் இந்த ஆண்டு பருவமழை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு கணித்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிற்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய நீர் அளவான 9.19 டிஎம்சி தண்ணீர் ஜூன் மாதத்திற்கும், ஜூலை மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 31.24 டிஎம்சி என மொத்தம் இந்த 2 மாதத்திற்கு 40.43 டிஎம்சி தண்ணீரை உச்சநீதிமன்ற ஆணையின்படி கர்நாடக வெள்ளிக்குண்டில் உறுதி செய்யுமாறு தமிழக அரசு சார்பில் இந்த ஆணையத்துடைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வலியுறுத்தலை தொடர்ந்து ஆணையத்துடைய உத்தரவாக இந்த தண்ணீரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி உரிய காலத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய 40வது கூட்டத்தில் இந்த உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தனும், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியமும், உறுப்பினர் எல் பட்டாபிராமன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த கூட்டத்துடைய இறுதியில் இந்த உத்தரவானது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தால் கர்நாடகத்துக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.